தூக்கம் வருதுன்னு தெரியுது, நமக்கு தெரியுது. ஏன் அப்படியே சொக்குது, அப்படியே ஒரு மாதிரியாக அப்படியே ரொம்ப டயர்டாக இருக்குது, இப்படி ஒரு ஃபீல் உங்களுக்கு தெரியுது பாருங்க. காரணம் என்ன? உண்மையிலே நைட்லாம் நம்ம தூங்கலை அப்படின்னா அது வேறு, உண்மை தானே. ஆனால் நைட் நல்லா தூங்கியிருக்கிறோம், நல்லபடி தூங்கியிருக்கிறோம், ஆனாலும் காலையில் அப்படி சொக்கி 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 வருது. தொழுகையிலாம் சொக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் தொழக்கூடாதுன்னு சைத்தான் தடுக்கிறான். தொழுகை கவனிக்கக்கூடாது, அதனால தூக்கத்தை நமக்குள்ளே கொடுக்குறான். இப்போ படிக்கிறதுக்கு உட்காந்துருக்கீங்க, மாஷாஅல்லாஹ் நல்ல விஷயங்களை அறிஞ்சுக்கணுன்ட்டு. இந்த நேரம் தான், இந்த நேரத்தில் இதெல்லாம் தெரிஞ்சுக்கூடாது, இந்த திக்ரை பற்றி தெரிஞ்சுக்கூடாது, இந்த சூறாவுக்கு அர்த்தத்தை தெரிஞ்சுக்கூடாதுன்னா சைத்தான் என்ன செய்யணும்? லோத் என்ன செய்யணும்? சைத்தானுக்கு வேலை தூக்கத்தை கொடுக்கணும். இப்படி வச்சிங்கன்னா சுகமாக தூக்கம் வரும். இப்படி வைக்கிறது, இப்படி வைக்கிறது, அப்படி சாஞ்சிக்கிறது, அப்படி முன்னாடி இப்படி விழுகிறது. அப்படின்னு என்ன ஆகும்? ஹசன் நேரம் உட்காருங்க, பக்கத்தில் இஃப்ராஸ் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவர் அப்படி நேரம் கை வைங்க. ஹசன் நேரம் உட்காரணும். தூக்கம் வர்ற மாதிரி தெரிஞ்சுனீங்களேன், கண்ணது இப்படி கசக்கணும், முகத்தை துடைக்கணும், இப்படி 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 துடைக்கணும். அப்போ என்ன ஆகும்? அந்த தூக்க முகத்தில் இருக்கிற அந்த ஒரு டயர்ட்னஸ் அல்லது ஒரு சோர்வு நம்ம விட்டு போகும், ஃப்ரெஷ் பண்ணிக்கணும். என்ன இப்போ யாக்கூப், மாஷாஅல்லாஹ் யாக்கூப் வந்து புது ஸ்டூடெண்ட், நேற்று சாயங்காலம் தான் வந்தார். மாஷாஅல்லாஹ் அவருக்காக துவா செய்யணும். காலையில் அவர் நம்ம எதுவுமே சொல்லலை, ஆனால் அவராக போய் மாஷாஅல்லாஹ் பாத்ரூம் போய் ஒதுச்சு இதெல்லாம் தயாராகி ஆரம்பத்தில் வந்துட்டார். அவருக்கு எத்தனை வயசு? எத்தனாவது ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 4th. இப்போ 4th போகிறீங்க அப்படி தானே? 3rd ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு 4th தான் போக போகிறாரு. மாஷாஅல்லாஹ் எல்லாரும் மாஷாஅல்லாஹ் சொல்லுங்க. அந்த மாதிரி நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆர்வம் பண்ணிக்கணும். மாஷாஅல்லாஹ் யார் வந்து நல்லா சிறந்தா இருக்காங்களோ அவங்களுக்காக துவா செய்யணும். மற்றவங்க கொஞ்சம் டல்லாக இருக்காங்க, அவங்கள நாம் வந்து ஆர்வம் ஊட்டணும். அப்படி நாம் வந்து அப்படி சோர்வாகவே இருக்கக்கூடாது, மைண்டு எப்பவுமே சோர்வாக இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் உங்களைய விளையாடுறதுக்கு எல்லாரும் கிரவுண்டுக்கு போவேன்னு சொன்னால் போதும், அப்படி முகலாம் மாறி என் பேட்டு, என் பாலு, என் காக்கு, என் அது, என் இது எல்லாம் என் ஷார்ட்ஸு எல்லாம் வந்துடும். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? நம்மளோட இன்ட்ரெஸ்ட் வந்து எதில் இருக்குதோ அப்போ எல்லாம் தூக்கலாம் போயிடுது. உண்மை தானே? அதனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்க்கணும். தூக்கணும்ல, அல்ஹம்துலில்லாஹ் நைட் தூங்கிட்டோம். நம்ம இதுவரைக்கும் பழகின ஹேபிட்டை விட்டு வெளியே வரணும். ஹேபிட் என்ன? இப்படி தான், காலையில் எழுகிறது இல்லை, நிறைய பேர் சுபுவுக்கு எழுகிறதே இல்லை, அம்மாவோ அத்தாவோ எழுப்பிவிட்டாலும் அப்படியே உருண்டு புரண்டு 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 உருண்டு அப்படியே போத்தி அப்படியே திரும்ப கட்டிலுக்கு அடியில் போய் உருண்டு போய் எங்கே லாஸ்ட் எண்டில் உங்கள் அம்மா கூட உள்ள கட்டிலுக்கு அடியை வந்து எழுப்ப முடியாது, உள்ளே வர முடியாது, அப்படி லாஸ்ட் எண்டுக்கு போயிடுறது. எப்படி ஐடியா? யாரும் அவ்வளோ சீக்கிரம் எழுப்பக்கூடாது. இப்படிலாம் இருந்தால் இங்கே வந்துட்டு தப்ப முடியலையே, இங்கே கட்டில் இல்லை, ஒளிய முடியல, எப்படியோ எழுப்பி விட்டு உட்கார வச்சிடறோம். அப்போ அதை விட்டு வெளியே வரணும். என்ன இப்ராஹிம், தூக்கத்தை விட்டுடலாமா? நல்லா இப்படி கண்ணை கசக்குங்க, இப்படி கசக்குங்க. மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.